தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டிக்கு வருகை தந்த அதிமுக பொதுச் செயலாளரை அதிமுக நிர்வாகிகள் வரவேற்றனர். திருநெல்வேலி மற்றும் அருப்புக்கோட்டையில் பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வருகை தந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு கோவில்பட்டியில் உள்ள தனியார் கல்லூரி விருந்தினர் மாளிகையில் வைத்து முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு தலைமையில் அதிமுக நிர்வாகிகள் வரவேற்பளித்தனர். இதில் முன்னாள் அமைச்சர்கள் தளவாய் சுந்தரம், KT ராஜேந்திர பாலாஜி, நகர செயலாளர் விஜயபாண்டியன், மாநில பொதுக்குழு உறுப்பினர் ராமச்சந்திரன், முன்னாள் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் சத்யா, இளைஞர் இளம்பெண்கள் பாசறை மாவட்ட செயலாளர் கவியரசன், ஒன்றிய செயலாளர்கள் காந்தி காமாட்சி, மகேஷ், அன்புராஜ், அழகர்சாமி, பழனிசாமி, வண்டானம் கருப்பசாமி, செல்வகுமார் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து ஐரோப்பா கண்டத்தில் 5632 அடி எல்பிரஸ் மலையேறிய முதல் தமிழக வீரர் என்ற சாதனை படைத்த இளைஞர் வெங்கட சுப்பிரமணியனுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி நினைவு பரிசை வழங்கினார். சிக்கிம் மாநிலத்தில் நிகழ்ந்த வாகன விபத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த ராணுவ வீரர் ஒருவர் உயிரிழந்தார். பாக்யோங்கில் ராணுவ வீரர்கள் சென்ற வாகனம் விபத்துக்குள்ளானதில் 4 ராணுவ வீரர்கள் உயிரிழந்தனர். இந்த நிலையில் உயிரிழந்த ராணுவ வீரர்களில் ஒருவர் சுபேதார் தங்கபாண்டியன் என்பதும் அவர் வத்திராயிருப்பு கான்சாபுரம் என்ற கிராமத்தைச் சேர்ந்தவர் என்பதும் தெரியவந்தது. உயிரிழந்த தங்கபாண்டியனுக்கு வளர்மதி என்ற மனைவியும் 6 மற்றும் 8 வயதில் குழந்தைகளும் உள்ளனர். ராணுவ வீரர் தங்கபாண்டியன் இறந்த செய்தியை அறிந்து கான்சாபுரம் கிராமமே சோகத்தில் மூழ்கியுள்ளது. திண்டுக்கல் மாநகர் பகுதியில் விநாயகர் சதுர்த்தி மற்றும் தொடர் முகூர்த்த தினத்தை முன்னிட்டு பூச்சந்தையில் மல்லிகை, கனகாம்பரம் 1 கிலோ 1000 ரூபாய்க்கு விற்பனையாவதால் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அண்ணா பூவணிக வளாகத்திற்கு திண்டுக்கல்லை சுற்றியுள்ள பகுதிகளில் சாகுபடி செய்யப்படும் பூக்களை விவசாயிகள் விற்பனைக்கு கொண்டு வருகின்றனர். மேலும் கரூர், சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் கேரளா உள்ளிட்ட வெளி மாநிலங்களுக்கும் தினசரி பூக்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் விநாயகர் சதுர்த்தி மற்றும் தொடர் முகூர்த்த தினத்தை முன்னிட்டு திண்டுக்கல் பூச்சந்தை பூக்களின் விலை வெகுவாக உயர்ந்துள்ளது. அதன்படி மல்லிகை, கனகாம்பரம் 1 கிலோ 1000 ரூபாய்க்கும், முல்லைப்பூ 600 ரூபாய்க்கும் விற்பனையாவதால் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.